ஸ்வேதா அஞ்சலியோட குழந்தைய தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க முத்தலை கிட்ட. குழந்தைய வாங்குறாங்க. வாங்கிட்ட உடனே பால் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சிட்டு இருக்காங்க. என்ன உனக்கு பசி அடங்கிடுச்சா, போதுமா உனக்கு பால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பயங்கரமாக கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வராரு பூமி. வந்து இப்படி பார்க்குறாரு. பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது. சரி குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வாங்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. குழந்தைய அஞ்சலி கிட்ட கொடுத்த புரோக்கர் வீட்டுக்கு போகிறாரு. போனோடனே அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப்க்கு இவரை பார்த்தாலே பிடிக்கல. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட குழந்தைய, நான் கஷ்டப்பட்டு பெத்த குழந்தைய வித்துட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாங்க. நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன். ஆனால் ஒன்று, என் குழந்தை வளர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக அது என்கிட்ட வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கிட்ட வராரு. ஏய், என் கிட்ட கூட நீ வரவே வரத, வந்தோன்னு வச்சுக்கோ உன்னை சாவடிச்சு போட்டுருவேன், வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாங்க. அப்படியே அங்கே இருக்க கரண்டி எடுத்து அப்படியே அடிக்க போகிறாங்க. அப்படியே பயந்துட்டே வெளியே போகிறாரு. என்ன இவன் இப்படிலாம் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. போயிட்டு என்ன பண்ணலாம், நமக்கு இப்போ பணம் வேணுமே, சரி அந்த ரெஜினாக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினாக்கு ஃபோன் பண்ணுறாரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மேடம், நான் தான் பேசுகிறேன். நான் தானா, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தேன்ல, அந்த புரோக்கர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏய், நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுற, யாரும் எனக்கு குழந்தையும் கொடுக்கல, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. வேறு ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன மேடம், என்னோடய நம்பரையும் லாக் பண்ணிட்டீங்க, நான் ஃபோன் பண்ணால் எடுத்து என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏய், நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ உனக்கு தேவையான பணம் எல்லாமே கொடுத்துட்டேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. ஏதாச்சும் பண்ண போலீஸ்லேயே உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன், வர கோவத்துக்கு அவள் தான் நீ, நான் யாருன்னு தெரியுமா, நானே ஒரு லாயர் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல மேடம், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நான் எல்லாரையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இவன் என்ன தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணி விட்டுருவானோ, நல்லா மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா அப்படியே பயந்துக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. வந்தவுடனே அங்கே அஞ்சலி இருக்காங்க. அப்போ அஞ்சலி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. என்ன மம்மி இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. இல்லை, அந்த குழந்தைய கொடுத்தான்ல புரோக்கர், அவன் ரொம்ப ஓவராக பேசுகிறான், அவன் ஃபோன் பண்ணி பணம் கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது அஞ்சலிக்கு. என்னம்மா இவன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான், தேவையில்லாத பிரச்சனை பண்ணிவிடுவானோ. ஆமாம், அவன் ஃபோன் பண்ணால் நீங்கள் என்னென்னு கேட்டு பேசியிருக்கலாம்ல, எதுக்காக நீங்கள் போலீஸ்லாம் போவேன்னு சொன்னீங்க, அவன் ஏதாவது பண்ணிட்டா நான் என்ன பண்ணுவேன், இந்த குழந்தைய நம்பி தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. அதெல்லாம் அவனால் எதுவும் பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அஞ்சலி அப்படின்னு ரெஜினா கேட்குறாங்க. பின்ன வேறு என்ன பண்ணுவாங்க, அவன் என்னடா ஃபோன் பண்ணி குழந்தைய கேட்குறான், பணம் கேட்குறான், இதெல்லாம் நல்லாவா இருக்குது, என்னம்மா இது தேவையில்லாத பிரச்சனையாக வரும் போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி. இங்கே பாரு அஞ்சலி, அதை பற்றிலாம் நீ கவலையே பட தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. முத்தலகு அப்படியே பார்க்குறாங்க. பூமி கிட்ட வராரு. வந்தவொடனே சொல்கிறாரு. உங்களுக்கு எத்தனையோ வாட்டி நான் சொல்லிட்டேன் முத்தலகு, அப்போ கூட நீங்கள் அதே மாதிரி தான் பண்ணுறீங்க, எத்தனையோ வாட்டி அந்த குழந்தைய தூக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, அவங்க பார்த்துப்பாங்க நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டேறீங்க. இல்லை, என்னால் அதை எதுவும் ஏற்றுக்கவே முடியல, எனக்கு அந்த குழந்தைக்கு பசி எடுக்கணும் போது எனக்கு தாங்க முடியல, அதனால தான் நான் பால் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி முத்தலகு, நீ கொடுத்த, ஆனால் அஞ்சலிக்கு இது தெரிஞ்சால் மறுபடியும் கத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, எத்தனை வாட்டி உங்களை திட்டினாலும் நீங்கள் இதே தப்பு தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி பயங்கரமாக கோவப்படுறாரு.